ஹாய், வணக்கம். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, மத்தி மீன் குழம்பும் மத்தி மீன் வறுவலும் எப்படி செய்ய போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா, சண்டே போயிட்டு நாங்கள் மீனெலாம் வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லிவிட்டு, அந்த மீன்லேருந்து உங்களுக்கு வறுவல் எப்படி செய்கிறது, அடுத்தது குழம்பு எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, கறிவேப்பிலெல்லாம் போட்டு வதக்கிட்டு, கல் உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கியாச்சுங்க. இது பார்த்திங்கன்னா கல் சட்டி தாங்க. என்கிட்ட 2 கல் சட்டி இருந்துச்சு. அதில் இப்போ நான் ஃபஸ்ட்டு டைம் இந்த மண் சட்டியில் ஃபிஷ் கிரேவி வச்சா எப்படி இருக்குன்றதா இப்போ நான் வச்சு பார்க்குறேங்க. ஃபிஷ்ஷெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்புலாம் போட்டு அது ஊற வச்சாச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா புளியை மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். இதை புளி கரைச்சலை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த கல் சட்டியில் ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதங்கிட்டே இருக்குது. இது வதங்கிட்டே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய், இந்த மீன் குழம்புல நம்ம கொஞ்சம் கத்திரிக்காய் ஆட் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால தான் நான் கத்திரிக்காவை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு தான் இன்னும் க்ளீன் பண்ணலை. நான் கிரேவிக்கு மட்டும்தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கும் நான் க்ளீன் பண்ணுறேன். அது வெங்காயம், தக்காளி வதங்கிட்டே இருக்கிறது, அதுக்குள்ளே நான் க்ளீன் பண்ணுறேன். அதே சமயத்தில் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் ரைஸும் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. எத்தனை வேலை பார்க்குது பாருங்கள். இந்த சைடு குழம்பும் ரெடி ஆகிட்டுருக்கு, அந்த சைடு ரைஸும் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நான் அந்த மத்தி மீனையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணுன்னா, அந்த கத்திரிக்காய் இருந்தது இல்லைங்களா, அதையும் நான் கட் பண்ணி போட்டாச்சு. இங்கே பாருங்கள், இது கிரேவிக்காக மத்தி மீன் அப்படியே எடுத்து என்ன பண்ணலாம், அதை கொதிக்கிற அந்த குழம்பில் சேர்த்துக்கலாங்க. புளி தண்ணிலாம் கரைச்சி ஊற்றியாச்சு. நல்லா கொதியும் வந்துடுச்சு. அந்த நல்லா கொதிக்கும் பொழுது இந்த ஃபிஷ்ஷை போட்டுடலாம். ஆனால் ஸ்டவ்வை நம்ம சிம்மில் தான் வச்சுக்கணும், சரிங்களா. இது லைட்டாக கிளறி விட்டுக்கலாங்க. இந்த மத்தி மீன் குழம்புலாம் யாருக்கு பிடிக்கும்ன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். மீன் குழம்பு யாருக்கு பிடிக்கும், அதுவும் சட்டியில் வச்ச மீன் குழம்பு யாருக்கு பிடிக்குன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த மீனை நான் ஃப்ரை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க. இது இன்னொரு கல் சட்டி இல்லைங்களா. இதில் மீனை போட்டு நல்லா தேய்ச்சி கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி விட்டோன்னு வச்சுங்க, அதில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும். இப்போது சாதமும் நான் வடித்து எடுத்தாச்சு. ஃபிஷ் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. மத்தி மீன் குழம்பு, புழுங்கல் அரிசி சாதம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் எண்ணெய் ஊற்றி கடாய் நல்லா காஞ்சிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரைக்கு நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, சிக்கன் மசாலா, அதாவது ஃபிஷ் ஃப்ரை மசாலா, நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் கலர் பவுடர். இது ஃபிஷ் ஃப்ரைக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்ட் 1 வீடியோ தாங்க. பார்ட் 2 வீடியோவில் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன நாங்கள் சாப்பிட்ற போகிறோன்றது வீடியோவாக போடுறோம், சரிங்களா. இது ரொம்ப லாங்காக போகிறதுனால 2ஆக பிரித்து உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபிஷ்ஷு ஒன்றா எடுத்து போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நிறைய ஃப்ரை இருக்குன்றதுனால நான் 2ஆக பிரித்து போட்டிருக்கேன். பாருங்கள், தேவையான அளவு நான் எண்ணெயும் ஊற்றி எடுத்தாச்சு. இது ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம், சரிங்களா. இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. சாதம், மத்தி மீன் குழம்பு, மத்தி மீன் வறுவல், அது எப்படி இருக்குன்றது உங்களுக்கு செகண்ட் பார்ட்டில் நான் வீடியோவாக போடுறேன். இது ஃபஸ்ட்டு பார்ட்டு தான். பாருங்கள், கிரேவி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது வாசனை வேறு மாதிரி இருந்ததுங்க. மண் சட்டி வாசனை சூப்பராக இருந்துச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.